வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டனில் என்ன பார்க்க போறோம்னா மஞ்சள் தாங்க நடவு. பாருங்க, இது வந்து நடுறதுக்காச்சு சூப்பராகிடுச்சு, கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த நடவு நட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேகம் எல்லாம் ரொம்ப இருட்டிக்கின்னு வருது, மழை வர மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நட்டுட்டா சரியான தருணம் இதுக்கு நடுறதுக்கு. அதனால் நம்ம நட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதில் காலியாக இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம தழைச்சத்து கொட்ட போகிறோம். தழைப்பறேன், இது வந்து மாமரத்து இலை தான். இதை ஃபஸ்ட்டு அடியில் நம்ம கொட்டிப்போம். இது அடியில் ஏன்னா நம்ம பொத்தை போட்டிருக்கோம் இல்லையா, நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஹோல்ஸ் வந்து தண்ணி வழியாக வெளியே போகிறதுக்காக தழைச்சத்தை கொடுத்துட்டு, அடுத்தது கொஞ்சம் உயிர் உரங்கள்லாம் கலந்து வச்ச மண். இந்த மண்ணையும் நம்ம இதில் கொட்டிப்போம். இது எல்லாமே பாட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டான். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண்புழு பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? அடியில் இவ்வளோ இருக்குது பாருங்கள். சும்மா கொஞ்சம் மண் தான் கொட்டினேன், பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் இந்த மண்புழு என்ன வேலை செய்யணும்னா, இந்த தழையெல்லாம் சாப்பிட்டு உரம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆக்கி வச்சிடும் நம்மளுக்கு இந்த தழையை. அதனால் நம்மளுக்கு கவலையே இல்லை இவ்வளோ கொட்டுறதால. ஃபுல்லாக இது அழிந்திடும். இதை கொட்டிட்டோமா, அடுத்து பாட்டு பாருங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து மக்க வச்சிருந்த தழை சத்து தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தழை சத்து போட்டிருக்கோம், அது வந்து தண்ணி வந்து வடிகட்டுறதுக்கு. ரெண்டாவது வந்து மண்புழு உரம் எல்லாம் பாட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச மண். அடுத்தது ஒரு லேயரு இந்த மக்கனை இலைச்சத்து. இது மேலாக்க அப்படியே நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ பிளாக் கலரில் இருக்குது பாருங்க, அவ்வளோ மக்கி போய் இருக்குது. இது சூப்பராக. இன்னும் நம்ம இது மேலே ஒரு லேயர் மண் போட்டுட்டா, இங்கே பாருங்க இதில் கூட எவ்வளோ இருக்குது பாருங்க மண்புழு. அதனால் இது மக்காத போயிட போகுது அப்படின்றது கவலை நம்மளுக்கு வேண்டாம், சூப்பராக மக்கிடும். இதை போட்டுட்டோமா, அடுத்தது ஒரு லேயர் மண் போட்டலாம். அது வந்து உயிர் உரங்கள்லாம் கலந்து வச்ச மண் தான். பாட்டிங் மிக்ஸ்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து மாட்டு தொழு உரம் இருக்குது, ஆட்டு தொழு உரம் இருக்குது, காய்கறி கம்போஸ்ட் இருக்குது, மண்புழு இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது, வேப்ப முன்னாக இருக்குது, 3 உயிர் உரங்கள். இது எல்லாம் கலந்து தாங்க இது வச்சுது. அதனால் சூப்பராக இருக்கும் பாட்டிங் மிக்ஸி. அதனால் எந்த மிஸ்டேக்கும் நம்மளுக்கு வராது. அதனால் இதை நம்ம ஒரு லேயராக இதையும் போட்டுப்போம். அடுத்தது போட்டாச்சா, அடுத்தது இந்த தழை சத்து. இது வந்து ஒரு மழை பெஞ்சதுன்னா நம்ம மழை பெஞ்சாலும் ஓகே, இதில் நம்ம தண்ணி டெய்லியும் ரெகுலராக ஊற்றக்குள்ளும் சரி, இது அப்படியே அழிந்துடுங்க. அழிந்துட்டா என்ன ஆகும், இது நம்ம எவ்வளோ ஃபுல்லாக போடுறோமோ பாதிக்கு பாதி தான் வரும். திரும்ப நம்ம உரங்கள் எல்லாம் ரெகுலராக கொடுக்கக்குள்ள ஆல்ரெடி அது ஃபுல்லாகிடும். அதனால் திரும்ப பாட்டிங் மிக்ஸியை போட்டுக்கலாம். அடுத்து அவ்வளோதாங்க, மண் ஃபுல்லாக கொட்டி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி மஞ்சள் எடுத்து நட வேண்டியது தான். இதை மஞ்சள் இதை எடுத்து நம்ம நட்டுருவோம். இது வந்து ரொம்ப நெப்பமாக எடுக்கணும். இப்படி சூப்பராக கேக்கு மாதிரி வந்துடுச்சிங்களா, இதடி ஓரமாக வச்சிடுவோம். அது போடுறதுக்காக தான் நான் அழகாக ஒரு கோணி போட்டேன், ஆனால் சூப்பராக வந்துட்டாங்க. எங்கள் ஒவ்வொரு பாட்டாக எடுத்து நம்ம வைக்கணும். பாருங்க, இதுலேயும் பாருங்க ஒரு மண்புழு இருக்குது பாருங்க, எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்க, இதில் தெரியுதுங்களா? எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க பாருங்க. இவங்களெல்லாம் நம்ம இப்படி வச்சுப்போம். கீழே ரொம்ப குட்டியாக இருக்காங்க. அடுத்தது இந்த மஞ்சள், இதை நாம இப்படி இங்கே நட்டுப்போம். அடுத்தது ரெண்டுமே
ஒட்டிக்கின்னு இருக்குது ஒரே கனவுல. அதனால நம்ம இதை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுடுவோம். மண்ணு நல்லா பொல 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 பொலன்னு இருக்குது பாருங்க. இப்படிதான் இருக்கணும். இதுவும் ரொம்ப குட்டியா இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். இது நல்ல ஒரு தரமான வளர்ச்சி. அதனால இதை நம்ம நடுவுல நட்டுக்கலாம். இந்த குட்டி அங்க நட்டுப்போம். நம்மளுக்கு வந்து வேற புட்டுக்குச்சு பாருங்க. இது வருமா என்னன்னு தெரியல. சரி, நம்ம வச்சு பார்க்கலாம். ஏன்னா இதுல வேர் வந்து கிழங்கு இருந்து வேர் இருக்கு. இது வருதா இல்லையான்னு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் நான் கொடுக்குறேன். இதை பார்த்துக்குங்க. இந்த நடுவில் வைக்கிறது தான் அந்த சைடில். இந்த குட்டி குட்டியா இருக்காங்க இல்லையா, இவங்கள நம்ம இந்த நடுவில் எங்கன்னா ஒவ்வொன்றும் புதைச்சி விட்டுடலாம். வந்ததுன்னா ஓகே தானே. குட்டியா இருக்காங்க. இந்த கிழங்க திரும்ப நம்ம பது போட்டு பார்க்கலாங்க. இது வந்து லகடான் மஞ்சள், அதாவது விராலி மஞ்சள். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மஞ்சள் தான். நம்ம இதே ஒரு ஓரமா வச்சு வைப்போம். முளைஞ்சதுன்னா லக்கு தானே, வச்சுடுவோம். அடுத்தது தண்ணி ஊற்றிப்போம் நம்ம. இது வந்து மழை தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம செடியெல்லாம் நட்டா ஊத்துறதுக்காக இந்த தண்ணி தான் நம்ம மொண்டு நம்ம ஊற்றிப்போம். மழை வந்துச்சுன்னா சூப்பர் தான், அப்படியே நம்ம பச்சை பிடிச்சிடும். கிளைமேட்டும் மழை வர மாதிரி தான் நல்லா இருக்கு. நம்ம ஆல்ரெடி 2 ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். விராலி மஞ்சளும் மா இஞ்சியும் வச்சுருக்கோம். ரெண்டுமே சூப்பராக வந்துன்னு இருக்காங்க, ஓட்டு மேலே இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பது போட்டது நல்லா சூப்பராக வந்துட்டாங்க. சரி, ஓகே மக்களே, நம்ம மஞ்சள் நடுவு நட்டாச்சு. அடுத்தடுத்து அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துன்னே இருக்கிறேன், இது எப்படி வராங்கன்னு. இவங்க மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க மட்டும் மஞ்சள் கீழே விழுந்துட்டாங்க. அந்த வேரை மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இவங்க எப்படி வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.